ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை காண வந்த ரசிகர்கள் விஜயை சந்திக்காமல் சென்றதாக ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. இன்று விஜயின் பிறந்த நாள் என்பதால் தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் இனிப்பும் உணவுகளையும் வழங்கி பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜயின் வீடு கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் இருக்கிறது. பிறந்த நாள் அன்று அவரை காண விஜயின் வீட்டின் முன்னால் அவரது ரசிகர்கள் குவிந்தனர். விஜய் தனது வீட்டின் மாடியில் இருந்து ரசிகர்களை பார்த்து கையசைக்கும் போது மறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மரக்கிளைகள் வெட்டப்பட்டன. விஜயை காண அதிகாலை 5 மணியிலிருந்து பல மணி நேரமாக வெயில் என்று பாராமல் ரசிகர்கள் காத்திருந்தனர். அதில் பல சிறுவர்களும் அடக்கம். ஆனால் அவர் ரசிகர்களை சந்திக்காமல் தனது காரில் இருந்து வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. அந்த காரின் பின்னால் ரசிகர்கள் கத்திக்கொண்டே ஓடினர். இந்த சம்பவத்தால் சேலத்திலிருந்து வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் ஒருவர் இனி தாவேகாவில் தான் இருக்க மாட்டேன் என்றும் வாக்களிக்க மாட்டேன் எனவும் கடும் கோபத்துடன் கூறினார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை காண வந்த ரசிகர்கள் விஜயை சந்திக்காமல் சென்றதாக ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. இன்று விஜயின் பிறந்த நாள் என்பதால் தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் இனிப்பும் உணவுகளையும் வழங்கி பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜயின் வீடு கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் இருக்கிறது. பிறந்த நாள் அன்று அவரை காண விஜயின் வீட்டின் முன்னால் அவரது ரசிகர்கள் குவிந்தனர். விஜய் தனது வீட்டின் மாடியில் இருந்து ரசிகர்களை பார்த்து கையசைக்கும் போது மறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மரக்கிளைகள் வெட்டப்பட்டன. விஜயை காண அதிகாலை 5 மணியிலிருந்து பல மணி நேரமாக வெயில் என்று பாராமல் ரசிகர்கள் காத்திருந்தனர். அதில் பல சிறுவர்களும் அடக்கம். ஆனால் அவர் ரசிகர்களை சந்திக்காமல் தனது காரில் இருந்து வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. அந்த காரின் பின்னால் ரசிகர்கள் கத்திக்கொண்டே ஓடினர். இந்த சம்பவத்தால் சேலத்திலிருந்து வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் ஒருவர் இனி தாவேகாவில் தான் இருக்க மாட்டேன் என்றும் வாக்களிக்க மாட்டேன் எனவும் கடும் கோபத்துடன் கூறினார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.